நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட போன வாரம்னு கிடையாது, 1.5 மாதம் 2 மாத காலங்களாக பார்த்தோன்னா மார்க்கெட் ஒரு 500லேருந்து 700 புள்ளிகளுக்குள்ளார தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது நெஃப்டியோட வீக்லி கேண்டில். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 5 to 600 பாயிண்ட்ஸ்குள்ளார தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் இந்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,500, அதிகபட்சம் போனது 25,150. கிட்டத்தட்ட ஒரு 600-700 புள்ளிகள் தான். இந்த பாயிண்ட்டை ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. டேயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை க்ளோஸே வைக்கல. ஒரு சில ஏரியா க்ளோஸே வைக்கல. 500-450 இந்த ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் கிட்டத்தட்ட 1.5-2 மாத காலங்களாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்ஷன்ஸ் பையர்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனை பிரேக் அவுட் ஆனால் தான் நண்பர்களே ஃபர்தரான ஒரு ட்ரெண்டை கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான ஒரு யூகிக்கிறதுக்கே முடியும். இந்த ரேஞ்சை மார்க்கெட் அப்சைடு உடச்சி ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். வச்சுது அப்படின்னா அப்சைடு வச்சுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு நியூ ஆல் டைம் ஹை கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஹையை உடைச்சிதுன்னா. அதே போல் மார்க்கெட் இந்த லோவை உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இந்த லோவை உடைச்சிது அப்படின்னா நல்லாவே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இந்த ரெண்டையுமே செய்ய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 21,700 இருந்த மார்க்கெட்டு மொத்தமே ஒரு 1 2 3 4 5 6 7 டேஸ், ஒரு வாரத்துக்குள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா 21,700லேருந்து 23,850, கிட்டத்தட்ட 2,000 புள்ளிகள் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஏறிடுச்சு. எத்தனை நாளில்? வெறும் 7 நாள் தான். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமே இதை ஏறுறதுக்கான நாட்கள் 7 நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்கிச்சு, 2,000 பாயிண்ட்டு. ஆனால் மார்க்கெட்டு இந்த இடத்துலலாம் டே கேண்டில் பாருங்கள், சைட்வேஸ், எவ்வளோ பெரிய சைட்வேஸில் மார்க்கெட் நிற்கிது அப்படின்ட்டு. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் வந்த தூரம் பார்த்தீங்க அப்படின்னா 24,000லேருந்து 25,000, 7 நாளில் 2,000 புள்ளிகள் ஏறின மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகளில் 2 மாத காலகட்டங்களாக நின்றுக்கிட்டு இருக்குது. இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பக்கம் ரொம்ப வேகமாக மார்க்கெட் போக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷனில் தான் ஆகிட்டு இருக்கும். அது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி டவுன் சைடும் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கன்சல்டேஷன் ஆகிருக்குல்ல, அந்த கன்சல்டேஷனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிறது ரொம்பவே மிக முக்கியமானது. இந்த ஹைக்கும் லோக்கும் ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஹை டு லோ அதை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கான ஹை, ப்ரீவியஸ் ஹை. இது மார்க்கெட்டு இங்கே விழுந்ததுலேருந்து ஏறினது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை நம்ம கணக்காக வச்சுக்கலாம். இந்த ரேஞ்ச் இப்போ மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்க லெவல் பார்த்திங்கன்னா 0.618, இந்த லெவல்லையே தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த 0.618ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான லெவல். இந்த 0.618 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் இந்த லெவலில் தான் இந்த ரேஞ்சிலையும் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த 0.786 இந்த லெவலை மார்க்கெட் உடைச்சிது மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 26,280 தான்.
அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 27,561 அப்படிங்கிற லெவல் தான் மார்க்கெட்டுக்கான ட்ரெண்டு அடுத்த லெவலாக இருக்கும். சரிங்களா? லோ போணுச்சு அப்படின்னா 24,100, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 23,580, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,972. இந்த ரேஞ்செலாம் வந்து நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓவரால் ட்ரெண்டு. இன்ட்ராடேக்கான லெவல்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கு நம்ம டெய்லி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ஈவினிங் வந்து 5 to 7 o'clock போஸ்ட் பண்ணுவோம். ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இந்த எல்லோ ஜோனாக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். சரிங்களா? இந்த எல்லோ ஜோனாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதுனா தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான முடிவாகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த எல்லோ ஜோனை வந்து பார்த்துக்கோங்க. இமிடியட் ரெசிஸ்டன்ஸு ட்ராப் பண்ணுற பார்த்துக்கோங்க. இந்த லெவல் 24,200 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 25,500, அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,635. இதெல்லாம் அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,500 to 450 அப்படிங்கிறதெல்லாம் சப்போர்ட்டு. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்க்கு மார்க்கெட் வந்துடும் 24,950 அப்படிங்கிற கேப் ஃபில்லிங் வரைக்கும் வந்துடும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த லெவல்ஸ் எல்லாம். இல்லைனா ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே போல் மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுவதும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மந்தில் எண்டில் ஃப்ரீ வெபினார் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு டேட் ஒன்று சொல்கிறேன். அந்த டேட்டில் வந்து வெபினார் இருக்கும். அந்த வெபினாரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ராடேக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அனலைஸ் பண்ணி நான் என்ன மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதையும், அதில் எப்படிலாம் வந்து சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது, அதில் எப்படி என்ட்ரி பாயிண்ட் எப்படி இருக்கும், டார்கெட்டு ஸ்டாப்லாஸ்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கிளாஸஸில் வந்து கேட்கலாம். அந்த வெபினாரில் முற்றிலும் ஃப்ரீ தான். அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து இது போல் டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு சில கிளாஸஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வெபினாரில் இந்த மாதிரி வெபினாரில் வந்து சொல்லித்தருவோம். அந்த வெபினாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வியூஸ் அதிகமாக போகும்போது தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனில் அதிகமாகும். நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்கள் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம கிளாஸஸில் இருக்குது. நம்மளோட யூடியூப்பில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வீடியோஸை போய் ஸ்ட்ராட்டஜிஸில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை ஸ்டார்ட்டாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஒரு பெரிய பேரிஷ் கேண்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்த லோ, அந்த லோ டு ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 0.5க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இது வந்து 0.618 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இல்லை இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? 0.618. பேங்க் நிஃப்டியில் 56,300 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட்டான ஒரு குருஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இன்ட்ராடேக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்க, நம்ம வந்து எதை ரெசிஸ்டன்ஸாக இப்போ சொன்னோம், வீக்லியில் 50% ஃபிப்னாசி லெவல் சொல்லியிருந்தோமா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 56,367 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அப்போது புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குன்னு நமக்கு 2 விதமான லெவல்ஸ் இருக்குது.
இந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதே நேரத்தில் 0.618 அப்படிங்கிற ஃபிபனாசி லெவலையும் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இந்த லெவல் வந்து இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 56,600 ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 57,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,472 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 55,995 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 54,500. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 53,479 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேங்க் நிஃப்டியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் பார்த்தலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டி போலவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக சைடுவேஸ் இந்த எல்லோ ஜோனில் தான் இருக்குது. அந்த எல்லோ ஜோனை எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அது அப்போ தான் வந்து மொமெண்டம் கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 82,700ங்கிறது இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 84,170 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 86,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 80,400 சப்போர்ட்டு எல்லோ ஜோனோட பாட்டம். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 78,980 79,000 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 76,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான லெவல்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வார் டென்ஷனும் இருக்குது. இந்த சாட்டர்டே சண்டே 2 நாட்களும் வந்து வாரோட டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த வார் டென்ஷன் வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலை குளோபல் லெவலில் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வருது, ஏதாவது ஒரு வாரில் வந்து ஒரு பெரிய டென்ஷன் ஆகுது, இதில் வந்து அமெரிக்காவும் இந்த வாரில் வந்து சேர்ந்து வாரில் வந்து ஈடுபட்டுச்சு அப்படின்னா டென்ஷன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். உலக பங்கு சந்தையிலையும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். கமாடிட்டிஸில் வந்து பார்த்திங்க கமாடிட்டிஸோட ரேட்லாம் அதிகமாகும். குருடாயில், நேச்சுரல் கேஸு, இது போல் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ்லாம் வந்து ரேட் ஏறும். கோல்டு, சில்வர்லாம். குளோபல் மார்க்கெட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்லாம் இறங்க ஆரம்பிக்கும் இந்த வார் டென்ஷனால். இந்த மாதிரியான சூழல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். சாட்டர்டே சண்டே என்ன மாதிரியான நியூஸஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம மண்டே வந்து வீடியோவாக வந்து பதிவிடுறோம். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் நம்ம சேனல்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ வெபினாரில் கலந்துக்கணுன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ வெபினாருக்கு கலந்துக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.